கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப பயந்துருக்காங்க போல இருக்க. ஏன்னா என்கிட்ட வர ஃபோன் காலும் சரி, நீங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசியோடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க 12 ராசியில. அதுக்காக ஒரு பதிவு இது. என்ன அப்படின்னா, ஏன்னா அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது ஒரு விஷயம், எப்பயுமே இப்போ பாதிப்பு இருக்கு, இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு கிரகங்களால் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா நல்லது சொல்றதுக்கு ஆள் வேண்டாம். ஆனால் பாதிப்பு வருது அப்படின்னா அதை சொல்றதுக்கு அதை படித்தவங்க சொல்லி ஆகணும். அதுதான் அந்த படித்த படிப்புக்கு பெருமை, அந்த பலன். ஆனால் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பயம் இருக்கிறதுனால, ஏன்னா அஷ்டம சனியாக நின்று கொண்டு சனி பகவான் இருக்கிறதுனால இந்த பயம் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்கிறாரே, ஏதாவது பாதிப்பை தருவாரா அப்படின்னு. ஏன்னா அந்த பயத்தை போக்க வேண்டியதும் ஜோதிடர்களான என்னுடைய கடமை அப்படின்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த பதிவே. சரி, பதிவுக்கு போகலாம். மிதுன ராசிக்காரர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 8க்கும் 9க்கும் அதிபதி சனி பகவான். அவர் 8ல இருக்காரு. 8 என்பது ஆயுள் ஸ்தானம், சரியா? அப்ப ஆயுளை விருத்தி பண்ணி கொடுப்பதற்கு சனி பகவான் அங்க அமர்ந்து இருக்கிறார். அதனால கவலை வேண்டாம். அப்படியே அவர் 29/4/2022 போய் அதிசாரத்துக்குள்ளார உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் ஒன்றும் பெரிய கெடுதல் அங்க பண்ண மாட்டாரு. பயப்பட வேண்டாம். சனி பகவான் எப்போதுமே நம் தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி, நீ இப்படி நேர்வழிக்கு போ, நீ செய்யறது தவறு அப்படின்னு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம குழி தெரியாம உளுந்துட்டோன்னு வச்சுக்கீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ உளுந்துட்டாரேன்னு ஓடி தூக்குவாங்க. சனி தூக்க மாட்டாரு. நீயே கிளம்பி மேல வா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. இதுதான் சனியோட தன்மை. ஏன்னா அப்பதான் நம்ம கவனமாக கீழே பார்த்து போவோம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பாரு. நம்ம உடம்பு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா வச்சிருந்தோம்னா ஒரு 8 அடிக்குள்ள விழுந்தா கூட எப்படி மேலே ஏறி வந்துருவோம் இல்லையா? இல்லை உதவி கேட்போம் சவுண்டா, இல்லை எப்படி வரணும்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பாதி பேருக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு 8ல் சனி வந்துட்டாரு அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, அதற்கு இல்லை. இது சனி சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நீ பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் தனியா பட்டு அதுலேருந்து எப்படி வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சி, அதுலேருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு தீர்வு, எல்லாத்தையும் நீயே தேடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவரு சனி பகவான். இதுதான் அவருடைய தன்மை. அவர் என்ன அங்கேருந்து பழி வாங்குறதுக்காக கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு? அவருக்கு வேலை இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னா அது என்ன சொல்ல வருது, ரைட்டு? 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஆயில கொடுத்துருவாரு. ஆனா இன்னொன்னு செய்வாரு, நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு அவமானத்தை கொடுப்பாரு, அவமரியாதையை வாங்கி தருவாரு. மற்ற கிரகத்தோட இவர் கொஞ்சம் அதிகமா செய்வாரு, அவ்வளவுதான் அங்க. ஏன் அப்படின்னா ஓங்கி அடிச்சாதான் நமக்கு நல்ல தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத சனி பகவான் ரொம்ப கரெக்டா செய்வாரு. அதை தான் அங்க செய்கிறாரு. இதுல என்ன அப்படின்னா, அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனுடைய சாரம் ஏறி சனி பகவான் திருவோண நட்சத்திரத்துல நிக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்களே சுத்தி சுத்தி சொயிட்டி அடிப்பாங்க. அதுதான் அங்க உள்ள பிரச்சனை. நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க மிதுன ராசிக்காரர்கள். உங்க வாக்குனால கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா பரவாயில்ல, குத்தலா சொன்னா அவங்க ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை எவ்வளவு கரெக்டா கொண்டுட்டு போகணுங்கிறது அங்க தெளிவுபடுத்துவாரு. அது ரொம்ப ரொம்ப விசேஷம்தான். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால எனக்கு அஷ்டம சனியா நிக்குது, ஆரோக்கியத்துல கை வைக்குமா? வைக்காது, கண்டிப்பாக வைக்காது. ஏன்னா நிக்கிறது திருவோணம். அடுத்தது அவிட்டத்துக்குள்ள போகும்பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கிய கேட ஐயன் இப்பயே நம்ம சரி பண்ணி, நம்ம உடல்ல ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருந்தா அதுக்குள்ள ரெமடியை தேடி, அதுக்குள்ளதெல்லாம் தேடி நம்ம மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு அதுக்குள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வராது. என்னத்தை கொடுத்துருவாரு?
காலில், நரம்புல, தோலில், ஸ்கின் அலர்ஜி, இங்கே இந்த இடத்துல தான் அவர் கை வைப்பார். அடுத்தது உங்கள் மனசை அசைச்சு பார்ப்பாரு. அதனால தான் இவ்வளோ பேர் யூடியூப்பில் 12 ராசி போட்டால் டக்குன்னு ஓடியாந்து மிதன ராசிக்கு இவ்வளோ பேர் பார்த்து அதோட வியூவர்ஸ் இவ்வளோ வந்து குவியுது. எல்லாருக்கும், இந்த ஒரு சேனல் மட்டும் இல்லை, எல்லா சேனல்லையுமே இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கிட்டு தான் நான் இதை பேசுகிறேன். சரிங்களா? அதனால அப்ப அந்த மனக்கலக்கத்தை ஏன் கொடுக்குறாரு? சந்திரன் சாரம் ஏறி சனி பகவான் மிதன ராசிக்கு நிற்கும் பொழுது, சந்திரன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நட்பு கிரகமாக இருந்தாலும் செவ்வாயும் குருவும் பகை. சனியோட வீட்டில் குரு உட்காந்துருக்காரு 9ஆம் இடம். உங்க பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானத்துல குரு உட்காந்துருக்காரு. குரு இருக்கிற இடத்த பெருக்குவாரு, இல்ல பிரச்சனையை கொடுப்பாரு. இங்க குரு உங்களுடைய தந்தை ஸ்தானத்துல பாக்கியஸ்தானத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டுமே, தந்தை மூலியமாக விவாதங்கள், பிரச்சனைகள், இல்ல அவர்கிட்ட போய் தேவையில்லாத பிரச்சனையை நீங்க தான் செய்வீங்க. அவர் செய்ய மாட்டாரு, அவர் செய்யவே மாட்டாரு, நீங்க தான் போய் செய்வீங்க. ஏன்னா குரு உட்கார்ந்து இருக்கிறதுல இருக்கக்கூடிய உறவு காரகத்துவங்கள் ரொம்ப ஈகோ பிடிச்சி அது வாய் திறக்காது. ஆனா நீங்க போய் சும்மா இருக்காம சண்டையை போடுவீங்க. அப்ப ஏன்னா வாக்குஸ்தானாதிபதியோட சாரம் வாங்கி சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்ல உங்க வாக்குனால நீங்க படுத்திக்கிட்டு கடைசியா நீங்க எப்படி அந்த பிரச்சனையை முடிப்பீங்கன்னா, இவங்களால தான் பிரச்சனை, யாருப்பா பிள்ளையார் சுவி போட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சதுன்னு உள்ளார போய் பார்த்தா உங்களுடைய வாக்குஸ்தானத்தினால நீங்க பிரச்சனையை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் அதோடைய தன்மை. இந்த தன்மையை புரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு பரிகாரம்னு கேட்கும் பொழுது கிரகம் என்ன சொல்ல வருது, அந்த கிரகத்தினால நான் எப்படி நான் சரி பண்ணிக்கணும், சுய பரிசோதனை பண்ணிக்கணும், எப்ப நான் அடக்கி வாசிக்கணும், எப்ப நான் எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறத தெரியணும். இதுக்குதான் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் ஒரு ஜோதிடரை பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. டே டு டேல டெய்லி சொல்வார் அவரு, இங்க பிரச்சனை, இன்னைக்கு நீ போய் எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் அவர் சொல்வாரு. சரிங்களா? அதனால இப்போதைக்கு நமக்கு இதை தான் சனி பகவான் சொல்லும் பொழுது அதை நம்ம சுய பரிகாரமாக எடுத்துக்கிட்டு அதை குறைச்சிக்கிங்க. சரிங்களா? ஒன்று சொல்லுவாங்க, பேசின வாய் சும்மா இருக்காது அப்படின்னு. ஓ நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருங்க, அதுவே ஒரு பெரிய ரெமடி. ஏன்னா சிவபெருமானை சனி பகவான் சிவபெருமானை அதிதேவதையாக வணங்கிட்டு இருப்பாராம். கால பைரவர் சிவபெருமானுடைய அம்சம், அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார் சனி பகவான். அதனால இவர்கள் நீங்க ஓ நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருந்தாலே அங்க பிரச்சனை குறைஞ்சிரும். அடுத்தது குரு போய் சனி வீட்டுல பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து, குரு இருக்கிற இடத்த விட்டுடுங்க. பார்க்குற இடம் உங்களுக்கு ரொம்ப பலமா இருக்குது. அதனால 13/4/2022 வரைக்கும் உங்களுக்கு அது என்ன வேணாலும் இருக்கட்டும், தசாபுத்திகள் கோச்சாரம் பலமா இருக்குது. ஏன்னா குரு பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்க ராசியவே பார்க்கிறாரு. இதை விட சிறப்பு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். என் ராசியை என குரு பார்க்கும் பொழுது பரிபூரணமாக நான் எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை இங்க குரு பகவான் உணர்த்துறாரு, செய்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிறது யாரோட கையில இருக்கு? நம்ம கையில இருக்குது. சரியா? ஒரே ஒரு செகண்ட் நின்று யோசிச்சோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வசப்படும். சரிங்களா? அப்ப இந்த குரு பகவான் உங்க ராசியவே பார்க்கிறாரு. இது இன்னும் சிறப்பு. ஏன்னா சந்திரன் குரு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மங்கள யோகத்தையே அங்க குரு சந்திர யோகத்தை கொடுத்துருது இல்லையா? அடுத்தது அவர் 7ஆம் பார்வையாக உங்க 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு, 8க்கு 8ஆம் இடம். அப்ப ஆகில நல்லா விருத்தி பண்ணி உங்க முயற்சியெல்லாம் வெற்றி அடைவதற்கு அவர் சத்தமா பார்வையாக பார்க்கிறாரு. அப்ப இளைய சகோதரன் சகோதரிகள் எல்லோருடையும் ஒரு நல்ல இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு இதை கொடுக்கிறாரு. அடுத்தது உங்களுடைய பூர்வ புண்ணிய குழந்தைகள் ஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது குழந்தைகளால் பெருமை, குழந்தைகள் உங்க பேச்சை கேட்கும். அதே சமயத்துல நல்லா வளர்ந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த 13/4/2022 அட்லீஸ்ட் ஒரு திருமண நிச்சயதார்த்தமாவது செஞ்சு வைப்பீங்க. இந்த மார்கழி மாசம் முடிஞ்சு அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இவ்வளவு சிறப்பே அங்க 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக பாக்கிய இடத்துல நின்றுகிட்டு அவர் பார்க்கிறாரு. இதை விட என்ன வேணும் சொல்லுங்க? இதுல எல்லாரும் பயந்தடிச்சு அதுக்கு போன் போட்டு, ஐயோ நான் மிதுன ராசி அஷ்டம சனி என்ன படம் வரக்கூடிய 2022 ஆங்கில புத்தாண்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் ஃபோன் கால். இந்த ஃபோன் கால் வந்த உடனே தான் நான் டேட்டாவை எடுக்கிறதுக்கு நான் உள்ளார போனேன். எல்லா யூடியூப் சேனலையும் மிதுன ராசி ஏன் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, ஓ அஷ்டம சனி பயத்திலையும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு படுத்திடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும்
குரு உங்க ராசிக்கு பகைதான் இருக்கட்டும், செவ்வாய் குரு பகையா இருந்தாலும் குரு பார்க்க வேண்டிய இடத்துல அவர் என்னதான் பகையா இருந்தாலும் ஒரே தன்மையில தான் அந்த பார்வைக்கு இருக்கும். அதுல கெட்ட பார்வையெல்லாம் கிடையாது குருவுக்கு, சரிங்களா? அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல அமோகமாக உங்களுடைய ஆரோக்கிய மேம்பாடு இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். குழந்தைகளால் பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு புகழ் அடைவதற்கான ஒரு வாய்ப்பை 13/4/2022 கொடுக்க போறாரு. இவ்வளவு சிறப்பு இருக்கும் பொழுது நீங்க ஒன்றை மட்டும் சரி பண்ணிக்கணும், உங்களை நீங்க சரி பண்ணிக்கணும். உங்க வாக்குல நீச்ச பேச்ச பேசக்கூடாது. ஏன்னா சந்திரனுடைய சாரம் வாங்கி சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்துல நிற்கும் பொழுது நீச்ச பேச்சு, கேட்கிற கேள்விக்கு உண்டா இல்லையான்னு பதில சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க, சரிங்களா? அப்ப வாக்குல வன்மையை காட்டாம நீங்க உங்களை சரி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அடுத்தது 8ஆம் இடத்தில் சனி பகவான் தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய நிலையில எவ்வளவு சூப்பரா பாருங்க. காலபுருஷன் தர்ம கர்மாதிபதியான குருவும் சனியும் உங்க தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் குருவும் வந்து 8-9 நிற்கும் பொழுது எப்படி பாதகத்தை செய்வார்கள், அதை கொஞ்சம் பார்க்கணும்ல. செய்வாரு சனி. எப்படி செய்வாரு? 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, தொழில்ஸ்தானம் 3ஆம் பார்வையாக தொழில்ஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்படி பார்க்கும் பொழுது தொழில வேலை அதிகமாக கொடுப்பாரு. அதன் மூலியமாக உங்களுக்கு அலைச்சல், நின்று நிதானமாக நீங்க உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை கொடுப்பாரு. உழைப்பு நல்லது தானே, நம்மளை நம்ம உயர்த்தி கொள்வதற்கு உழைப்பு ரொம்ப முக்கியம். அதை எப்படி உழைக்க போறோங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்பாடு செய்யி என்பதை இங்கே சனி உணர்த்துறாரு ஆக்கல் பார்வையாக. அடுத்தது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு ஒன்னால நீ செய்யாத அப்படிங்கிறத அது சொல்றாரு. அடுத்தது சனி பகவான் 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பிள்ளைகளுக்கு உழைப்பை கொடுக்க போறாரு. பிள்ளைங்க உழைக்கிறாங்களே, ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதேன்னு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அது உங்களுடைய பாசம் என்கின்ற மாயையில் வரக்கூடிய பரிதவிப்பு, அவ்வளவுதான், சரிங்களா? மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் குருவும் சனியை இணைந்து உங்களுக்கு நல்லது செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கணுங்கிறத மட்டும் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை சென்று நவகிரகத்தில் வழிபாடு செய்யுங்க. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமை ஏற்றுங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ஒரே ஒரு நெய் தீபமாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாட்டையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை வணங்கிட்டு நீங்க எல்லா செயலையும் செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம். அதனால கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். மிதுன ராசிக்கு கொஞ்சம் நீங்க உங்களை சரி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.